Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை தொடங்கியிருக்கிறது திமுக. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 120 பேரிடம் தனது நேர்காணலை நடத்தும் திமுக தலைவர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை திமுக தொடங்கியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 120 பேரிடம் நேர்காணல் நடத்தும் திமுக தலைவர் ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புவியரசன். புவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். முதல் நாளான இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்போது நேர்காணல் நடத்தி வருகிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதேபோல் வேட்புமனு தாக்கல் என்பது மார்ச் 16ஆம் தேதி தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் புதுச்சேரியில் தொடங்கிய வேட்புமனு தாக்கல் மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்ற தகவலும் நேற்று வெளியாகி இருந்தது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் உள்ள நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது. தமிழகத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் திமுக ஒதுக்கியிருந்தது. தமிழகத்தில் இருந்தது போலவே புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறியானது ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2021ஆம் சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கூட்டணியில் 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதன் காரணமாக புதுச்சேரி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா இருந்து வருகிறார். இந்த சூழலில் தான் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலில் கலந்து கொண்டுள்ள புதுச்சேரி நிர்வாகிகளிடம் தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கேட்டு அறிந்து கொள்கிறார். அதனை பொறுத்தே யாருக்கு வாய்ப்பு அளிப்பது என்பது குறித்து முடிவெடுக்க உள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்று வரும் இந்த நேர்காணலில் விருப்பமனு பெற்றதற்கான ரசீது உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விருப்பமனு அளித்தவர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் வழியாகவே தற்போது விருப்பமனு அளித்ததற்கான ரசீது உள்ளவர்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நேர்காணலில் விருப்பமனு அளித்தவர்களில் சுற்றுக்கு 4 பேரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல் எடுத்து வருகிறார். இந்த நேர்காணலில் புதுச்சேரி திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். தொகுதி பங்கீடு இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் தற்போது நேர்காணலானது நடத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி புவியரசன்.